எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்ம தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே லாஸ்ட்டாக ஃப்ரண்ட் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறேன், ஒரு 4 வீடியோ போடுறேன், ப்ளவுஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போடுங்கன்னு சொல்லி, அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி மெஷர் பண்ணணும்னு காட்டுவேன். அதுக்கு அடுத்த வீடியோ கட் பண்ணுவேன், அதுக்கு அடுத்த வீடியோ ஸ்டிச் பண்ணுவேன். அதனால் இந்த 4 வீடியோஸும் நீங்கள் கண்டிப்பாக கண்டினியூஸாக பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவின் மூலமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். இல்லைன்னா அதை விட்டுட்டு நான் வேறு தான் போட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதுக்கு ஆதரவு தெரியப்படுத்துங்க, என்கரேஜிங்கான கமெண்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் ரிஸ்க் எடுத்து தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நிறைய டீட்டெயில்டாக இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களே நீங்கள் கமெண்ட்டாக கேட்குறீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம வீடியோஸுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், டவுட் கேட்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மினிட் ஆனாலே உங்களால் கமெண்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ப்ளவுஸோட பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போது ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 7 பார்ட்ஸ் மெயினான நம்ம 7 விதமான ஐட்டங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் அந்த 7 விதமான ஐட்டம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பின்துண்டு தான் நாம் கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நாம் கட் பண்ணுறது அதனுடைய ஷேப்பு இந்த மாதிரி இருக்கும். அதுக்கான ட்ராயிங் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது பின்பக்கம், அதுக்கு அடுத்து முன்பக்கம், பின்துண்டு, முன்துண்டு, நெக்ஸ்ட்டு கை. இந்த 3மே ரொம்ப மெயினான விஷயங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பட்டி, முன்துண்டோடு சேர்ந்து வரும் இல்லையா, அது கிராஸ் பட்டி. அதுக்கப்புறமா ஐப்பட்டி. ஐப்பட்டி கொஞ்சம் அகலமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஹூக்கு பட்டி, நெக்ஸ்ட்டு கழுத்து பீஸு. இந்த 7 விதமான விஷயங்கள் நாம் ஒரு ப்ளவுஸுக்கான விஷயங்கள் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இந்த பின்துண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். பின்துண்டில் என்னென்ன விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ப்ளவுஸோட அகலம் நம்மளுடைய இந்த எட்ஜு டு இந்த இடம், இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் நாம் எடுத்தோன்னா இதுதான் பின்துண்டுடைய அகலம். ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பக்கத்தில் படத்தை போட்டு அதிலிருந்து சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பின்துண்டோட உயரம், ஷோல்டருடைய நமக்கு இந்த ஜாயிண்டில் சென்டரில் இருந்து இந்த பேக் டாட்டோட எட்ஜு வரைக்கும் வர்றது தான் பின்துண்டோட உயரம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து கழுத்தோடைய அகலம். இப்போது இங்கே இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதி வந்துடும். இதில் இருந்து இந்த இடம், இதுதான் ஒரு கழுத்துடைய அகலம். நாம் 4ஆக மடித்து போட்டு எடுக்கும்போது இதுதான் வரும் கழுத்து அகலம். நெக்ஸ்ட்டு கழுத்து உயரம், இந்த இடத்து வரைக்கும் நமக்கு வர்றது கழுத்து உயரம். ஓகேங்களா? பின்கழுத்து உயரம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர், இங்கேருந்து நமக்கு இங்கே வரைக்கும் வர்ற விஷயந்தான் ஷோல்டர். அடுத்து ஆம் ஹோலுடைய ஹைட்டு பாருங்கள். ஆம் ஹோலுடைய ஹைட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரி நாம் ஒரு கட்டம் போடுவோம் இல்லையா, அதுதான் ஆம் ஹோலுடைய ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் பெண்டு. இந்த பெண்டு டிராயிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டிராயிங் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நாம் அளந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஆம் ஹோல் பெண்டு. நெக்ஸ்ட்டு இடுப்பு. இப்போது நாம் அகலம் எடுக்கிறோம், ப்ளவுஸோட அகலம் எடுக்கிறோன்னா அதே அளவு நமக்கு இடுப்பு இருக்காது. அதனால் அதனுடைய கீழ்ப்பகுதி தான் இடுப்பு. இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது இல்லையா, நாம் மடித்து எடுக்க போகிறது இந்த பகுதியிலேருந்து இந்த பக்கம்தான் எடுப்போம். ஆனால் நம்மளுடைய பின்துண்டு கட் பண்ணி பிரித்து போட்டால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும் நம்மளுடைய ப்ளவுஸை. அப்படியே நம்ம பின்பக்கம் போடும்போது இந்த மாதிரி இருக்கும். அதான் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம அளவெடுக்கிறது எங்கே எடுப்போம் அப்படின்னா, இந்த சென்ட்ரு இருக்குது இல்லையா, இந்த சென்டருக்கு இந்த பக்கம் தான் நாம் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கடுத்து பேக் டாட்டு, இந்த இடம். இப்போது பேக் டாட்டு அப்படிங்கும்போது
எல்லா ப்ளவுஸுக்கும் நாம் ஒரே அளவு எடுக்க மாட்டோம், டிஃபர் ஆகும். அதனால 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 வகையான விஷயங்களும் நாம் என்ன பண்ணணும், இந்த பேக் துண்டில் நாம் அளவெடுக்கணும். முன்பக்கம் பின்பக்கம் நாம் முடிச்சிட்டோம். இப்போ நாம் முன்பக்கம் எடுக்க போகிறோம். முன்துண்டுக்கு அகலமும் பின்துண்டுக்கு அகலமும் சேம் தான். இது அதுலேயே நமக்கு கிடச்சிக்கும். ஓகேங்களா? பின்துண்டை போட்டு தான் நாம் முன்துண்டு கட் பண்ணுவோம். அதனால் அதுலேயே கிடச்சிக்கும். முன்துண்டுடைய உயரம், இந்த முன்துண்டோட உயரம் இந்த ஷோல்டரோடைய சென்டர்லேருந்து இந்த டாட்டோட இந்த சென்டர் வரைக்கும் தான் நாம் எடுப்போம். அதனால் இதுதான் முன்துண்டு உயரம். அகலம் நமக்கு கிடச்சிக்கும். முன்துண்டு உயரம் நமக்கு இதுதான். அடுத்து கழுத்து அகலம். கழுத்து அகலமும் நமக்கு பின்பக்கத்தில் இருந்தே கிடச்சிக்கும். அதனால் இதில் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு அடுத்து கழுத்துடைய உயரம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நாம் இந்த இடம் வரைக்கும் எடுக்கிறது தான் கழுத்து உயரம். ஷோல்டர், இந்த ஷோல்டரும் நமக்கு அந்த பின்துண்டில் இருந்தே நமக்கு கிடச்சிக்கும். அதனால் இந்த ஷோல்டரும் நாம் எடுக்க தேவையில்லை. இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. அதிலிருந்து எத்தனை நாம் எடுக்கிறோங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் தேவையில்லாததை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த கட்டிங்கில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் நாம் பின்துண்டை போட்டு முன்துண்டு எடுக்கிறோம் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நாம் அதில் எடுக்க தேவையில்லை. அதனால தான். ஓகே, ஆம்ஹோலுடைய உயரம். இப்போது ஆம்ஹோலுடைய உயரம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் இருக்கிறது அதே சேம் தான். அதுக்கடுத்து ஆம்ஹோல் பெண்டும் அதில் நமக்கு கிடச்சிக்கும். நெக்ஸ்ட்டு முன்துண்டு குழிவு. இந்த ஆம்ஹோல் உயரமும் ஆம்ஹோல் பெண்டும் முன்துண்டுலேருந்து நாம் பின்துண்டுலேருந்து முன்துண்டுக்கு போடும்போது கிடச்சிக்கும். ஆனால் முன்துண்டு குழிவு நாம் இதில் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ முன்துண்டு குழிவு இங்கே ஏற்கனவே இருக்கிறத விட நாம் இது மாதிரி எடுப்போம். நெக்ஸ்ட்டு இடுப்பு. அந்த இடுப்பு நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இதனோட சேர்ந்து நமக்கு கிராஸ் பட்டி ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இங்கே தான் நமக்கு இடுப்பு வரும். ஆனாலும் இதனுடைய சைடு வித்து நம்ம இங்கேயும் நாம் அளந்துக்கிட்டால் நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? அதாவது இந்த இடம் கிராஸ் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அது எந்த இடத்து வரைக்கும் ஃபினிஷ் ஆகுதுங்கிறத இங்கே நாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நாம் முன்துண்டில் பேசிக்காக எடுக்க வேண்டியது. இதுக்கு அடுத்து இந்த டாட்டுக்கு எடுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போது ஷோல்டரோட ஹைட்லேருந்து இந்த ஹைட்டு, இந்த மெயின் டாட்டோட ஹைட்டு எங்கே வர இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாட்டோட ஹைட்டு. அதுக்கடுத்து இந்த டாட்டோட வித்து. இப்போது இந்த மெயின் டாட்டு இங்கே வர வருது. நாம் இதை எங்கேருந்து எங்கே வரைக்கும் பிடிக்கிறோம் அப்படின்ற விஷயம் இருக்குது இல்லையா, இதுதான் இந்த டாட்டோடைய அகலம். அதுக்கடுத்து சைடு வித்து. இந்த ஐப்பட்டி சைடு இருந்து நாம் இதுக்கு எவ்வளோ தூரத்தில் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த சைடு வித்து, டாட் சைடு வித்து. அதுக்கடுத்து ஐப்பட்டி சைடு உயரம். இப்போது இந்த கிராஸ் பட்டியும் இந்த ஐப்பட்டியும் சேரும்போது தான் ஐப்பட்டியோட மொத்த உயரம் கிடைக்கும். ஆனால் இந்த கிராஸ் பட்டி இல்லாமல் இந்த இடம் வரைக்கும் நாம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஐப்பட்டியோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு கிடைக்கும். ஐப்பட்டி சைடு, நெக்கு சைடுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய ஹைட்டு நமக்கு கிடைக்கும். அதையும் நாம் கரெக்டாக வச்சாதான் நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்கடுத்து ஆம்ஹோல் சைடு உயரம். இப்போ இந்த பக்கம் நாம் ஐப்பட்டி சைடு உயரம் எடுக்கிறோம். இதையே நாம் ஆம்ஹோலுடைய சைடு உயரம் எவ்வளவு இருக்குங்கிறத நாம் எடுக்கிறோம். அப்படி நாம் எடுத்து கரெக்டாக வச்சாதான் அந்த ப்ளவுஸில் இருக்கிற கிராஸ் பட்டியோட சைஸு எல்லாமே பெர்ஃபெக்டாக வரும். ஏன் நாம் இவ்வளவுன்னு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழகும்போது பெர்ஃபெக்டாக பழகிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி அதனுடைய கட்டிங் போட்டுக்கலாம். இப்போது ஒரு ப்ளவுஸு உங்களுடைய ஃபேவரட் டெய்லர் தைச்சி கொடுத்த ஒரு ப்ளவுஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரு ப்ளவுஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்,
இந்த அளவுகளை எல்லாம் எடுத்து அதில் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ப்ளவுஸை ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நாம் இவ்வளவு அளவுகள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ முன்துண்டுக்கும் நாம் அளவுகள் வந்து என்னென்ன பார்க்குறோங்கிறத சொல்லிட்டேன். இப்போது முன்துண்டை தொடர்ந்து வர்றது வந்து நமக்கு கிராஸ் பட்டி தான். அதனால் இந்த கிராஸ் பட்டி அடுத்து இந்த கிராஸ் பட்டியில் நாம் என்ன எடுக்க போகிறோம்? உயரம், அகலம். இந்த ரெண்டு விஷயந்தான். இங்கே இருந்து இங்கே வர்றது தான் உயரம். ஓகேங்களா? உயரம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இது வந்து உயரம். இந்த ஆரோ மார்க் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அகலம். அகலம் வந்து இந்த பாயிண்ட்டு இங்கேருந்து இங்கே வர. ஓகே, இதனுடைய அகலம் உயரம் ரெண்டும் எடுத்தால் போதும். இந்த பெண்டு வந்து நான் எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டும்போது நான் வந்து போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இந்த பெண்டு வந்து கேஷுவலாக நாமளே அதை வந்து டிராயிங் பண்ணிக்கிறது தான். அது நான் சொல்லித்தரேன். அதுக்கடுத்து ஐப்பட்டி. இந்த ஐப்பட்டி வந்து நாம் என்ன பண்ணுவோம்? மடித்து ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கணும், நம்மளுடைய ப்ளவுஸுக்கு வெளியில் கொஞ்சமும் இருக்கணும், அப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வெளியில் இருக்கணுங்கிறதுனால இது வந்து பேசிக்காக 2.5 இன்ச்சு இந்த அகலம். ஓகேங்களா? இந்த அகலம் வந்து நமக்கு 2.5 இன்ச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹைட் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு சைஸு அந்த கழுத்தோடைய உயரம் வைக்கிறத பொறுத்து இந்த உயரம் வந்து மாறும். ஓகேங்களா? இது அகலம், இது உயரம். நெக்ஸ்ட்டு வந்து ஹூக்குப்பட்டி. இப்போ இந்த ஹூக்குப்பட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டியை விட 1 இன்ச் கம்மியாக இருக்கும், 1.5 இன்ச்சு. இது வந்து ரெண்டுமே ஸ்டாண்டர்டு தான். நீங்கள் யாருக்கு எவ்வளோ பெரிய ப்ளவுஸ் தைச்சாலும் இதை நீங்கள் அகலத்தை மாற்ற வேண்டியதில்லை. ஆனால் உயரம் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாறுபடும். இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால உங்களுடைய ப்ளவுஸ் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக என்ன அப்படிங்கிறத பேசிக் விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் அதில் அப்ளை பண்ணுறதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்? ஒரு நீட் ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் அடுத்து வர்ற 3 வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா, ஏன்னா இதை தொடர்ந்து இன்னும் 3 வீடியோ போட போகிறோம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பெர்ஃபெக்டாக வரும். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் போடணும், என்னை என்கரேஜ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கமெண்ட் போட முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் எல்லா கமெண்ட்டுக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து எல்லா கமெண்ட்டுக்குமே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கழுத்து பீஸ் பார்க்கலாம். இப்போ 6வது விஷயம் கழுத்து பீஸு. கழுத்து பீஸு வந்து ஏன் நான் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது வந்து கிராஸ் பீஸு. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் பீஸு. ஏன்னா பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு பழகும்போது ரவுண்டு நெக்கில் தான் பழகுவாங்க, மற்ற நெக்கெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து தான் பழகுவாங்க. அதனால இந்த கிராஸ் பீஸு எப்படி இருக்கும்னா இது மாதிரி ஷேப்பில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், இதனுடைய எட்ஜ் ரெண்டுமே இந்த மாதிரி இருக்கணும். இந்த நீளம் வந்து நம்மளுடைய கழுத்து வந்து எவ்வளோ இறக்கம் வச்சு தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் நீளம். அதுக்கு அடுத்து இதை ஒரே பீஸாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 5, 6, 7, 8 வரைக்கும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட வரைக்கும் பீஸாக எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதனுடைய அகலம் வந்து 1.25 இன்ச்சு போதும். ஓகேங்களா? இதனுடைய அகலம் 1.25 இன்ச்சு போதும். நீங்கள் ரொம்ப பிகினர்ஸு, எனக்கு 1.25 இன்ச்சு பத்தாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ஆனால் 1.25 இன்ச்சிலேயே நீங்கள் தச்சு பழகுங்க. ஓகே, இப்போது கையில் வந்து உயரம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது தான் கையினுடைய உயரம். ஓகேங்களா? இதுக்கடுத்து கையினுடைய அகலம் வந்து இங்கேருந்து இங்கே. இது ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் மாறுபடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது அடிக்கை அகலம், அதாவது இது உயரம், இது அகலம், இது வந்து அடிக்கை அகலம்.
அதாவது இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் எடுத்தீங்கன்னா அகலம், இங்கேருந்து எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல வரைக்கும் எடுத்தால் இது வந்து அடிக்கை அகலம். நெக்ஸ்ட்டு அதாவது இது அடிக்கை அகலம், இது உயரம். ஓகேங்களா? இது வந்து உயரம், இது உயரம், இது அடிக்கை உயரம், இது அகலம், இது அடிக்கை அகலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பெண்டு. இங்கே பாருங்கள், இந்த பெண்டையும் அளக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அளக்கணும். உங்கள் ப்ளவுஸ் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பெண்டை அளக்கணும். அளந்தால் தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து இதில் நாம் மெஷர் பண்ண முடியாத விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா அதுதான் முன்துண்டு குழிவு. அது வந்து நாம் பழகணும். ஓகேங்களா? அது வந்து நாம் அளக்க முடியாது, நாம் பழகிக்கணும். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சின்ன பிட்டு துண்டை வச்சு நான் அதெல்லாம் எப்படின்றத உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றதுல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப பிகினர்ஸும் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கங்கிறதுனால தான் இந்த டிராயிங் போட்டு இந்த 7 விஷயங்களுக்கும் என்னென்ன எடுக்கணுங்கிறத தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னாலும் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீதி 3 வீடியோஸ் வேணும்னா நம்ம வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. உங்கள் லைக் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.